எந்த தெய்வமும் ஆடம்பரத்தை விரும்புறதே கிடையாது. அதிலேயும் விநாயகர் எளிமைக்கும் எளிமையானவர். இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும் அப்படின்னு உடனே நிறைய பேருக்கு மனசுல ஒரு கேள்வி வரும். நம்மள்ட்ட அவ்வளவு வசதி இல்லையே, அவ்வளவு பணம் இல்லையே, எப்படா இந்த பண்டிகையை நாம கொண்டாட போறோம் அப்படின்னு நிறைய வாங்கி வச்சு வகை வகையா செஞ்சு வச்சுதான் விநாயகரை கும்பிடணும்னு அவசியம் இல்லை. ஒரு 50 ரூபாய்க்கு கூட எளிமையாக நாம அவரை வழிபாடு பண்ணலாம். நம்ம வீட்டுல இருக்கிற விநாயகரையே எடுத்துக்கங்க, எங்கும் சுலபமாக கிடைக்கக்கூடிய அருகம்புல்லால அர்ச்சனை பண்ணுங்க. நெய்வேத்தியமா அவல், பொரி, கடலை, கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு நெய்வேத்தியம் பண்ணிட்டு உள்ளம் உருகி 2 சொட்டு கண்ணீர் படையல் வைத்தே பூஜை செய்தோம் எங்கள் கணநாதா. நடுநடுவே எங்கள் குறையும் சொன்னோம், காதில் கேட்கிறதா? உன் மூஷிகமும் என் மனதை போலே சின்னஞ்சிறிதல்லவோ அது கடவுள். அவனி வந்தது புண்ணிய சதுர்த்தி நாளும் பிறந்ததம்மா. அதிகாலை முதலே மனையில் மங்கள மேளம் ஒலிக்குதம்மா. கஜமுகனின் வரவை காண குடும்பம்